ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக டார்க் மாஃபியா கிங் இன் ஸ்வீட் லவ்வோட நெக்ஸ்ட் பட்டை தான் எட்டு வந்துருக்கேன். அப்புறங்க பாருங்கடா, நீங்கள் வேறு ஸ்டோரிஸ்லாம் கேட்குறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, நான் நிறைய ஸ்டோரி கொடுத்து அதை என் பண்ண முடியாது. அதனால தான் நான் ஒவ்வொரு ஸ்டோரியாக கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டோரியுமே நான் சீக்கிரமாகவே என் பண்ணிடுறேன். இந்த ஸ்டோரியோட அந்த டேட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்குறீங்க. ஒரு ஸ்டோரினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம். நான் 2 ஸ்டோரிக்கு மேலே போடுறேங்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேயா, இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகேயாடா. அப்புறம் இப்போ அப்படியே நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற வழியாக இருக்கிறது பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போடலாம். என்னடா கொஞ்சம் டேஸு இந்த பிளேஸ்க்கு வரலன்னொன்னே ரெஸ்பெக்ட்லாம் குறைஞ்சிருமோன்னு நினச்சேனே அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட இப்படி பேசிக்கிட்டே வந்தா, ஐயோ டயா உனக்கு இல்லை இந்த ரெஸ்பெக்ட் ஜேகேக்கு அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னடா சொல்கிறான்னு ஜேகே பின்னாடியாடா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஏன்டா அந்த மாதிரி பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்டான். ஹே, அதான் நீ ஜேகேயோட ஒய்ஃபுங்கிறது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், அதான் ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என்னை பற்றி பயம் இல்லையா? நீ இந்த இந்த ஸ்டேஷனில் ஹெட் ஆஃபீஸர், அவ்வளவுதான். இப்போ ஜேகேயோட ஒய்ஃப் இல்லை. எங்கே நீ ஏதாவது ஜேகே கிட்ட சொல்லி அவர் பனிஷ் பண்ணிடுவாருங்கிற பயத்தில் தான் இவ்வளோ வேகமாக செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்மினா கலாய்ச்சான். நீ கலாய்க்கிற விதத்தில் நான் உன் ஹேண்ட்ஸில் மாட்டியிருக்கேன்ல, அப்படி தாண்டா நீ கலாய்ப்ப. இருடா, நான் கலாய்க்கிற விதத்தில் நீ சிக்குவல, அப்போ வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சரி வாடா அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் நம்மகிட்டே ஜிமினா கூட இருக்க சொல்ல ரொம்ப ரொம்ப நார்மலாகவே இருக்கார். அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருந்தான். ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போ ஆஃப்டர்நூன் தான் நம்ம வீமின் 2 பேருமே நம்ம ஜேகே தான் எப்படிடா ஹராஸ் பண்ணனுங்கிற மாரி அங்கே உட்காந்துருந்து நம்ம ஜேகே இப்படி பிடிக்கணுங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருந்தான். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம ஜேகேயும் மார்க்கும் என்ட்ராகிறாங்க. ஜேகே உள்ளே என்ட்ராகிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற பசன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி அப்படி எழுந்து நின்றுக்கிட்டான். நம்ம ஜேகே மார்க்கும் நேராட்டே இருக்கிற அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேன்றானா, டே மேனஸ் கட்டவனை எவன்டா அது நாக் பண்ண கூட தெரியாதா, அவன் பாட்டுக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர நீ அப்படிங்கிற விதி நம்ம ஜிமினி அப்படி கத்திக்கிட்டே ஜேகே பார்ப்பாரா, ஐயோ ஜேகே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எழுந்துக்கிட்டான். நம்ம டேடாம் என்னம்மா இந்த மாதிரி காட்டு கட்டுனா ஜேகே பார்த்தோன்னே ஜேகேன்னு இப்படி எழுந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினவி நம்ம ஜேகே நம்ம டே நோட் பண்ணான். நம்ம ஜேகே நேராட்டே பக்கத்தில் டேட்டை நோட் பண்ணுறாரு. இப்போ வரைக்குமே நம்ம டே ஃபுட்டை சாப்பிடாம தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேக்காக்க லஞ்சு நம்ம ஜேகே எட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி எட்டு வந்திருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி, என்னடா இந்த வேர்ல்டோட மாஃபியா கிங் கன்னு வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே அத்தனை பர்சன்ஸ்க்கு ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தவர், இது என்ன என்னோட டேக்கு ஏதோ ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயும் ஜோக்கியும் நோட் பண்ணான். டே செம்ம கடுப்பில் அவர் இருந்த சேனலில் இருந்துட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த பிளேஸ்க்கு நீ வந்த அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனான். எங்கள் பாரு டே, டைம் ஆச்சு, நீ இன்னும் சாப்பிடல, நீ இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கணும். நான் திங்க் பண்ண மாதிரி நீ சாப்பிடாம தான் இருக்கேன், இந்த ஃபுட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு, முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கோமா பேசினா. டாக்டர் மெடிசன் கொடுத்துருக்காருல, கரெக்டாக டே அந்தந்த டயத்துக்கு மெடிசன் கண்டிப்பாக போட்டுக்கணுன்ட்டு, இல்லாட்டி டேக்கு ஹெட்டேக் ஆகும். அதனால நம்ம ஜேகே இந்த மாதிரி ஃபுட்டையும் மெடிசனையுமே கொண்டு வந்திருப்பாரு. டேக்கிட்டையுமே மெடிசன் கொடுத்து விட்டுருந்துருப்பாரு. ஆனால் நம்மகிட்ட 2யுமே எடுத்துக்காமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 2யுமே எடுத்துக்காம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறத பட்டுட்டு நம்ம ஜேகே ஒரு கோவத்தில், ஒழுங்கா உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா நானே இங்கேருந்து போயிடுவேன். நீ சொன்ன உடனேலாம் என்னால் ஃபுட்டை சாப்பிட முடியாது ஜேகே, முதல்ல இந்த பிளேஸ்லேருந்து போ, இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி திட்டுனா. டே ஆசையாக ஃபுட்டை வர கொண்டு வந்திருக்காரு, சாப்பிட வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசினான். முதல்ல நீ கேபினை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி, அந்த ரூமை விட்டு வெளியே போடானுங்கிற மாதிரி கோவமாக கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனான். இருடா ஜேகே போட்டோம் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அப்படியே வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வெளியே பண்ணான். இப்போ உனக்கு சொல்கிறேன் ஜேகே, நீயுமே என்னோடய ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நம்ம ஜேகே அப்படியே அந்த பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்திருப்பார்ல பேக்கெட், அதை அப்படியே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வெளியே எடுத்து நம்ம டேக்கே
பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே காண்டாக்கி அந்த பிளேட்டை தட்டி விட்றாரு. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க? எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி வீடாக நடந்துக்கிட்டு இருக்க? ஹவுஸில் என்னன்னா பிளாக்மெயில் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு என் மேலே ஏதோ லவ்வுக்கார் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துகிட்ருக்க. என்னடா என்ன ஒன்றா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணுன்ட்டு இந்த பிளேஸில் நான் இவ்வளோ பெரிய டீமையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு நீ என்னோடய ஹஸ்பண்டுங்கிறத ப்ரூவ் பண்ணி உன்னை எப்போதுமே எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத என்னோடய டீம்கிட்ட ப்ரூவ் பண்ண வந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி கோவம் வர கத்துறாரு. பா மச்சான் நம்மக்கிட்ட மட்டும் தான் கத்துறான்னு நினச்சி எல்லார்ட்டையும் அப்படி தான் கத்துறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா டோருக்கு வெளியே நின்று நோட் பண்ணேன். இதை மார்க் நோட் பண்ணிவிட்டு ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு ஏன் இந்த கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி மார்க் ஜிமினாட்ட கேட்டால் அவன் சைல்ட்லேருந்தே அப்படி தான் சும்மா கோவத்தில் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருப்பான். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாம்ல அதான் கோவமும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான். பாவி என்னோட பாஸ் கரெக்டு தான், ஜேக்கிக்கு அறிவே இல்லை, ஏன் ஃப்ரெண்டை போய் மேரேஜ் பண்ணியிருக்காம்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் மார்க்கும் அப்படி ரூமுக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தான். நம்ம ஜேக்கி கோவப்படாமல் இன்னொரு பிளேட்டை எடுத்து அதில் ஃபுட் எல்லாத்தையுமே நம்ம டேக்கு எடுத்து வச்சுட்ருக்காரு. இந்த எடுத்து வச்சுட்டு இருந்தா நம்ம டே இன்னும் காண்டாகி ஜெக்கி உனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி வேகமாக அந்த டெஸ்கில் தட்டுறாரு. ஒரு மாதிரி பஞ்சு பண்ணுவோம்ல அந்த மாதிரி வேகமாக குத்துறாரு. அந்த மாதிரி குத்துனா டேயை அப்படியே பிடிச்சி அந்த டேயோட சீட்லேயே நம்ம ஜேக்கி லாக் பண்ணபடி பிடிச்சி டேயோட 2 ஹேண்ட்ஸையுமே மூவ் ஆன் பண்ண முடியாது அளவுக்கு ஹேண்ட் கப் போட்டு விட்ருவாரு. இந்த மாதிரி போட்டு விட்டதை பார்த்துட்டு நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி ஜெக்கி நீ ஏன் பிளேஸ்லேயே வந்து என்னை இரிட்டேட்டிங் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம டே பேசினா இங்கே பாருடா நான் வந்து உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ண வரல, ஜஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிடுன்னு தான் சொன்னேன். நீ தான் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கட்டே. ஃபுட்டை சாப்பிட்றதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ ஃபுட்டை சாப்பிட்டா நானே இங்கேருந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கி இப்படி சேரில் கட்டி போட்டுட்டு நம்ம ஜேக்கி ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே டேக்கி ஃபுட்டை மட்டுட்டு ஃபீட் பண்ணி விட்றாரு. என்னாலலாம் ஃபுட்டை சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி ஃபேஸ் அங்கிட்டு இங்கிட்டும் நம்ம டே ஸ்ட்ரகிள் பண்ணபடி அங்கிட்டு இங்கிட்டும் மூவ் ஆன் பண்ணோம். டேயோட ஃபேஸை க்ரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜேக்கி நம்ம டேக்கி ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றாரு. ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே தான் ஃபீட் பண்ணி விட்றாரு. ஃபுட்டை மட்டுட்டையும் ஃபீட் பண்ணி விட்டுட்டு டே இப்போ சாப்பிடக்கூட மெடிசன் நீங்கள் டேக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டேயோட ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணால் டே செம்ம கடுப்பில் நம்ம ஜொங்கு கூட நெக்க பிடிச்சி இருக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கு ஜெகி நீ யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி விளாட்ற டாய் மாதிரி தெரியுதா? என்ன நினச்சி என்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா இந்த மாதிரி நெக்கு இருக்குன்னபடி நம்ம டே பேசினோம். நம்ம ஜெகி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஓவராக டென்ஷன் ஆகாத, ஃபுட்டு தான் கொடுக்க வந்தேன், இது என்னோட ஒர்க்கு தான், என் ஒய்ஃபை நான் தான் கேராக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜெக்கி வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு டே செம்ம கடுப்புல அப்படின்ற சேரில் உட்காந்தா நம்ம ஜிமினா ட்ரை பண்ணுற ரூம்குள்ள என்ட்ராகி டே மச்சான் ஆனாலும் நீ செம்ம லக்கிடா. ஏன்னு கேள இந்த வேர்ல்டு மாஃபியா கிங் ஜேக்கேவே உனக்கு ஃபுட்டு கொண்டு வந்திருக்காருன்னா நீ லக்கி தானே அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும் பக்கத்தில் இருக்க ஒரு திங்ஸை தூக்கி ஜிமினா பாட்டு எறிகிறாரு. ஐயோ நம்ம மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கா நம்மளுக்கு, அவசரப்பட்டு ரூமுக்குள்ளே போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படின்ற ரூமுக்கு வெளியே ஓடி வராரு. இந்த மாதிரி ஓடி வந்தா நம்ம டேஸ் அம்மா கடுப்பில் டே ஜேக்கே ஏன்டா இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுறோங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த ரூமுக்குள்ளே நின்று கத்துறாரு. இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒர்க்லாம் முடிஞ்சு நம்ம நேராக ஹவுஸுக்கு ஜேக்கோட மேன்ஷனுக்கு தான் வராரு. நம்ம டேயோட ஒரிஜினல் ஹவுஸ்க்கு போகாமல் ஜேக்கோட மேன்ஷனுக்கே வர மூமெண்ட்டாக மார்க் நோட் பண்ணுறாரு. பாஸ் சொன்ன மாதிரியே டே பாஸ் இங்கே தான் வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை நோட் பண்ணால் டே ரொம்ப நார்மலாக அப்படியே உள்ளே என்ட்ராகிறாரு. நேராக ஜேக்கோட ரூமுக்கு போகிறாரு. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு. நார்மலாக ஹாலில் உட்காந்துருந்து அவரோட போலீஸ் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. இப்படி போலீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத பக்கத்தில் உட்காந்து நம்ம சுகாவும் நம்ம ஜேக்கையும் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டே அப்படியே ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி நம்ம ஜேக்கே நெக்ஸ்ட் டே ஒரு ட்ரக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார் பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டை இன்னொரு பர்சன்ட்டுக்கு நம்ம டே கால் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பிளேஸுக்கு ஜேகேயோட பாடி கார்ட்ஸுமே ட்ரக் எடுத்துகிட்டு வருவாங்க, அதே பிளேஸில் அவங்கள நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பக்கத்தில் வச்சுட்டே நம்ம டே இப்படி பேசுவாராம். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம சுகா நம்ம ஜேகே நோட் பண்ணோம். நம்ம ஜேகேக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணபடியே நம்ம டே நோட் பண்ணால் மார்க் தான் ஐயோ
நேற்று நைட்டு தானடா அந்த பிளானை போட்டோம், அதுக்குள்ளே இவர் ஸ்கெட்ச் போடுதாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயே நோட் பண்ணா பாவி என் பேபிக்கு பக்கத்தில் என்ன வச்சுட்டே ஸ்கெட்சு போடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை நோட் பண்ணால் நாளைக்கு கண்டிப்பாக ஜேகே விடவே கூடாது, ஜேகே அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி கத்திட்டு இருந்தா நம்ம ஜேகே தான் கரெக்டாக டே பக்கத்தில் வந்து நிற்குவோம். அப்படி அந்த பேசிகிட்டு இருக்க காலாக கட் பண்ணிவிட்டு ஜேகே நிமிந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி நிமிந்து பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும், என்ன பேபி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த அப்படி ஹேண்ட் கப்பு என் ஹேண்ட்ஸில் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட் கப்பை தூக்கி நம்ம டேயை பற்றி வீசுவார். அந்த மாதிரி வீசுனா டே ரொம்ப ஷாக் ஆகி என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இந்தா பிளான் போட்டது தான் போட்டேன், ரூமுக்குள்ளே போய் சீக்கிரட்டாக போடக்கூடாது, ஏன் பக்கத்தில் இருந்து அவ்வளோ பிளானையும் போட்டுட்டியே, அவளை திரும்பி நான் கேட்டுட்டேனே, இனி ஏன் பிளானை நான் எக்ஸ்சேஞ்சு தானே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்மகிட்ட காண்டாகி பக்கத்தில் இருக்கிற அந்த டேபிளை ஓங்கி ஒரு கிக் பண்ணி தள்ளிட்டு ஹேண்ட்ஸில் இப்போ ஹேண்ட் கப் கொடுத்துருப்பார்ல அதையும் தூக்கி வீசாரு. ஜே அப்படிங்கிற மாதிரி கட்டுனா பாரு பேபி, இதில் ஏன் மேலே அந்த தப்புமே இல்லை, நீ தான் நான் இருக்கிறது கூட தெரியாமல் பிளானை மொத்தத்தையும் சொன்னேன், நீ ரூமில் சீக்கிரட்டாக பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேற கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சான் நம்மகிட்ட இன்னும் காண்டாகி நம்ம ஜேகே பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா நம்ம சுகர்டா சரி ஜேகே அவனை டீச் பண்ணி விளாடாட தள்ளிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக பாரு நாளைக்கு கண்டிப்பாக அந்த ட்ரக்கை நான் ஹைஜாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக் காட்டினோம். நீ பிளானே போட்டுட்ட, அப்போ நான் அதை எக்ஸ்சேஞ்சு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு நம்மகிட்டே காண்டாக்கி நேராக எழுந்து கார்டன் சைடு போயிருந்தாரு. இந்த மாதிரி போனால் டே எந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே தான் கரெக்டாக நம்ம டேக்கிட்டே வர்றாரு. வந்து டே அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேக்கப் பண்ணால் அந்த ஹக்கை பிரேக் பண்ணப்படி நம்ம டே ஸ்ட்ரகிள் பண்ணால், எங்கள் பாருட்டையா ஏன் இந்த அளவுக்கு என் மேலே கோவப்படுற, சரி ஓகே நான் உன்னோட எனிமி, என்னை உனக்கு பிடிக்காது, அதுக்கு என்ன ரீசனுங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு உன்னை இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும் பள்ளி வாங்கணும்னு நினச்சி தான் இந்த பிளேஸ்க்கு நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் உன் கூட இருக்கிற 2 க்ளோஸிங்கான மூமெண்ட்டில் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட இந்த மாதிரி ஜாலியாக ஃபைட் பண்ணிவிட்டு டீச் பண்ணிவிட்டு ஃப்ளிட் பண்ணிவிட்டு கூட ரொம்ப டேஸ் ஹாப்பியாக இருக்குன்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உன்னை நான் ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுற மாதிரி தெரியுது, ஐ ஆம் ரியலி சாரி, இந்த அளவுக்கு நான் உன்னை டிப்ரெஷன் பண்ணது தப்பு தான், நீ தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆக்காத, நான் இன்னும் 1 வீக் இந்த பிளேஸில் இருக்க மாட்டேன், நீ இந்த பிளேஸில் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட நெக்கில் அப்படியே நம்ம ஜேகே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் இப்போவுமே நம்ம டேக்கு ஒரு மெமரி ரீக்கப் ஆகுது. இந்த மாதிரி ரீக்கப் ஆனால் நம்ம ஜங்குக் நம்ம வியை இந்த மாதிரி தான் நம்ம வி கிட்ட ப்ளே பண்ணி விளாட்றதுக்கு நம்ம வியோட நெக்கில் தான் கிஸ் பண்ணி எடுப்பார். இப்படி கிஸ் பண்ணுறத நம்ம வி நோட் பண்ணிவிட்டு எதுக்காகடா எப்போ பார்த்தாலும் என் நெக்கில் கிஸ் பண்ணுற, எதுக்கு அங்கே போய் கிஸ் பண்ணுறேங்கிற மெடிட்டேட்டுனா உன்னை இந்த மாதிரி பேக்கப் பண்ண சொல்லதான் 2 பேரோட பாடி வார்மும் எனக்கு ஃபீல் ஆகுது, அப்புறம் உன்னோட நெக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி ஹக் பண்ணப்படி உனக்குள்ள கிஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம வீட்டை பேசியிருந்துருப்பாரு. இந்த மாதிரி ஜேகே கிஸ் பண்ணுற ஃபீலுக்கு டேக்கு அந்த மெமரி இப்போ அப்படியே ரீக்கப் ஆகுது. இந்த மாதிரி ரீக்கப் ஆனால் டேயோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. இந்த மாதிரி கலங்குனா அந்த டீயரி இந்த பேக்கப் பண்ணியிருக்கு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் வந்து விழுது. இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை பார்த்துட்டு டேயோட டீயரியை வெயிட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு டயாங், நான் உன்னை ரொம்ப டென்ஷன் ஆக்குறேன் போலுக்கு, நான் உன்னை ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுறேன் போலுக்கு, சரி டென்ஷன் ஆகாத, நான் இன்னும் 1 வீக் கழிச்சு தான் இந்த பிளேஸ்க்கு வருவேன், 1 வீக் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஃபைட்டுக்கு பிரேக், ஓகேயா, நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டீயரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு மார்க் போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மார்க்கும் ஜேகேயும் அந்த பிளேஸ்லேருந்தே கிளம்புறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம டே வந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஜிமினா தான் 2-3 ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம். அதில் சார்லியோட ஃபைல் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் இருக்குது. இதை நோட் பண்ணிவிட்டு சார்லி யார்டா இந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்கவும், உன்னோட ஹஸ்பண்டோட எனிமிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்னா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைலை அப்படியே எடுத்து ஃபுல்லாக நோட் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணி பார்த்தா
நம்ம ஜேகே நிறைய டைம் வந்து சார்லி வந்து கில் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாம்ல, அது எல்லாமே அதில் இன்ஃபர்மேஷனில் கலெக்ட் ஆகிருக்கு. ஹோ, இந்த பிளேஸ்லேயும் இந்த ஜேகேக்கு எனிமி என்னை தாண்டி ஒரு பர்சன்ட் இருக்காங்க பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா நீ இப்போ வரைக்குமே எனிமியாக தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கியா? அவரை மேரேஜ் பண்ணிட்டல, அவர் உன்னோட ஹஸ்பண்டில் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் எப்படி சொன்னா? என்ன மேரேஜ் பண்ணேனா? நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேனா? நான் அவனை லவ் பண்ணியாடா மேரேஜ் பண்ணேன்? மேரேஜ் பிளேஸ்லேருந்து என்னை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போனான். நான் அங்கேருந்து வரலான்னு நினச்சா உங்கள் எல்லாரையும் வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். ஆ, என்னையே பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். அவனை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். சார்லி, சார்லி கிட்ட டீல் பேச வேண்டியது தானே. ஏன்னா ஜேகே அட்டாக் பண்ண சார்லி கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னடா நீ இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இல்லைடா, நீ இப்போ பேசுகிறதுல கேட்க சொல்ல எனக்கு அப்படி தானே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டர் ஜிமினா கேட்டான். ஆமாம், ஜேகே இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கான்னு சொல்லி அந்த பிளேஸ்க்கே சார்லியை வர வைப்பேன். சார்லிக்கும் ஜேகேக்குள்ளேயும் ஃபைட் ஆகும். சார்லி ஜேகே கில் பண்ணுவான், இல்லை ஜேகே சார்லி கில் பண்ணுவான். 2 பேரில் யாராவது 1% கில் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட்டில் நான் மீதி இருக்கிற அந்த 1% ஹராஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோடா. நான் எதுக்கு இப்போ இந்த ஃபைல் பேப்பரை உன்ட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் தெரியுமா? அவன் உன்னோட ஹஸ்பண்டோட எனிமிடா. அதுக்காக தாண்டா அந்த ஃபைலை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். நீ ஏன்னா ஜேகே கொஞ்சம் சார்லிக்கு நானே ஃபைட்டை கொண்டு வரேங்கிற மாதிரி பேசுகிற மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேசினேன். பயமடு, சும்மா தேவையில்ல மரியாதை பேசிக்கிட்டு, நான் சொல்கிறது தாண்டா நீ கேட்கணும், நான் தாண்டா உன்னோட ஹையர் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி வரட்டே பேசுகிறாரு. இவனுக்கு ஏன் நான் சொல்ல வர்றது புரியவே மாட்டேங்கு. ஹஸ்பண்டுன்னு சொல்லி கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டில் சேஞ்ச் ஆகிடுவான்னு நினச்சா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி திங்க் பண்ணால் இப்போ நம்மகிட்ட சொன்ன மாதிரி தான் சார்லிக்கும் ஜேகேக்குள்ளேயும் ஃபைட் வர மாதிரி நம்ம ஜேகே ஒரு பிளேஸ்க்கு போகிறேன்ற பேரில் அந்த பிளேஸோட நேமையே சார்லிக்கிட்டே சொல்கிறாரு. டே மச்சான் ஏன்டா இந்த வேண்டாத வேலைலாம் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ நம்ம ஜிமினை பேசி ட்ரை பண்ணுறாரு. பட் நோ ரியாக்ஷன், நோ ரிப்ளை, நோ ஆன்சர். ஜிமினா பேசுகிறதுக்கு எந்த ஒரு ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறாரு, ரிப்ளையும் செய்ய மாட்டேங்கிறாரு. அவர் நினச்சதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, ஜேகே 1 வீக் கழிச்சு வந்து என்கிட்ட பேசுவியாடா நீ? பர்ரு நீ அவனும் ஃபைட் பண்ணுற பிளேஸ்க்கு நான் வந்து உன்னை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உன்னை யாராலையும் கில் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆன்சர் சார்லிட்ட தாக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவே நம்மகிட்ட எங்கேருந்து கிளம்புறாரு. ஐயோ, இவன் பிரெயினை என்னன்னு சொல்லு, என்ன மாதிரி திங்க் பண்ணுறான். ஜிமினா நீ சும்மாவே இருந்திருக்கலாம்டா, தேவையில்லாமல் இந்த ஃபைலை கொண்டு வந்து அவன் ஹேண்ட்ஸில் கொடுப்பியாங்கிற மாதிரி ஜிமினாவே அந்த ஃபைலை எடுத்து அவரோட ஹெட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தேன். டே பிளானே போட்டாச்சு, பிளான்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, இன்னும் என்னடா அந்த வெத்து பையில வச்சுக்கிட்டு இருக்க, வெத்து பையில தூக்கி எறிடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைலை தூக்கி எறிஞ்சிட்டு ஜிமினாவோட நெக்க ஹோல்ட் பண்ணப்படி வாடா போகலாம், அந்த பிளேஸில் போய் நம்ம ஜேகே அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வர அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. டே மச்சான் நான் சொல்கிறது கேள்றா, அவர் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. வாயை மூடல, ஃப்ரெண்டுங்கிறத மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்மகிட்ட திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நம்ம ஜேகே சொன்னால் டே பிளேஸ்க்கே நம்மகிட்ட ஜிமினா 2 பேருமே போகிறாங்க. சார்லியும் டே பிளேஸ்க்கு வரான். அதாவது ஒரு அதர் சிட்டி, அதர் பிளேஸ். அந்த பிளேஸில் ஒரு கிளப்பில் தான் நிறைய மாஃபியாஸ் கேங்ஸ் இருப்பாங்கள்ல. நம்மகிட்ட ஜேகேக்கு கீழே ஒர்க் பார்க்குற மற்ற டாப் மாஃபியாஸ் அவங்க எல்லாருமே ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆகிருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு அந்த மாஃபியாஸை மீட் பண்ண தான் நம்ம ஜேகே போயிருப்பார். இந்த மாதிரி பேருக்கு அதே பிளேஸ்க்கு நம்ம ஜிமினாவும் வந்திருக்காங்க. டே மச்சான் கிளப்பு செம்மடா, ஒரு டான்ஸ், கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணலாமா? ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுடா கிளப்புக்கு போய், காலேஜ் டேஸ் படிக்க சொல்ல கிளப்புக்கு போகணும். அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும், அதான் உனக்கு மறந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாடா போவோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நோ ஒர்க்குக்கு வந்துருக்கோம், ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஜேகே ஏதாவது பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஃப்ரீ ஆவேன், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி இப்படி வர நம்மகிட்டே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா
ஆம். அப்ப எனக்கு ட்ரிங்க் கிடையாது அப்படிங்கிற மாரி வேற நம்ம ட்ரிங்க் அந்த கிளாஸ் வச்சிருப்பாங்களா, அதையே ஒரு மாதிரியா நம்ம ஜிமின பார்த்துட்ருக்காரு. இவன வச்சுக்கிட்டு டேய் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா திங்க் பண்ணுடா. நம்ம ஒர்க்குக்கு வந்திருக்கோம். வார கோவத்துக்கு ஒண்ணா தான்டா ஏதாவது பண்ணணும் போல இருக்கு அப்படிங்கிற மாரி மீன் இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா, அந்த பிளேஸ்க்குள்ள மாசா செம கெத்தா மார்க்கோட நம்ம ஜேகே என்டர் ஆகுறாரு. இப்படி என்றானா, "டேய் மச்சான் 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 உன் ஹஸ்பண்டு" அப்படிங்கிற மாரி கட்டவும், "வாய மூடுறா குரங்கு, என்ன கத்துற? கத்தி நான் இங்கே தான் இருக்கேனுங்கிறத அவன்ட்ட காட்டி குடுக்கியோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜெமினாவோட மவுண்ட்ட கிரிப்பா க்ளோஸ் பண்ணபடி டேபிளுக்கு அடியில போய் 2 பேருமே மறையிறாங்க. "ஏன்டா மச்சான் என்னமோ நான் பெரிய கெத்து டேங்க்னா அப்படி டேங்க்னா இப்படின்னேன், ஹஸ்பண்டை பார்த்தோன்னே எல்லா ஒய்ஃப் மாதிரி ஒளிஞ்சிக்கிறல்ல" அப்படிங்கிற மாரி வேற கலாய்க்கிறாரு. டேய் நான் அவனை பிடிக்க வந்துருக்கேன்டா, சும்மா நிறுத்துடா. அவனுக்கு தெரியாமல் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸில் ஜேகே நம்மளை பார்த்தா சும்மா விட மாட்டான்னு சொல்லி தானே ஜேகே மேலே இருக்க பயத்தில் குனிஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் ஜிமி என்ன மச்சான், டேய் வந்த நேரத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீ எனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறத விட அந்த ஜேகே கிட்ட அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியுது. எனக்கு அநேகமாக நீ ஜேகேக்கு அங்கே இருப்பியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், டேய் மச்சான் இப்படிலாம் பேசாதடா, சைல்ட்ஹுட்லேருந்து நான் உன் மச்சான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஏன் பிளானுக்கு கோஆப்ரேட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு அப்படியே அந்த டேபிளுக்கு மேலே எழுந்து உட்காண்டா. இப்போ நம்ம ஜேகேக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு 5 மாஃபியா டாப் மாஃபியாஸ் இருப்பாங்களா, அவங்க உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே அப்படியே அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகி அவரோட சீட்கிட்ட வரவும் அந்த 10 மாஃபியாஸுமே அப்படி எழுந்து லைட்டாக பவுட் பண்ணவும், நம்ம ஜேகே அவரோட சீட்டில் உட்காந்துட்டு எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும்லங்கிற மாதிரி மாஃபியாஸ் என்ன மாதிரி டீல் போட்டுப்பாங்களோ அந்த மாதிரி டீல் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஜேகே கிட்டேயுமே இவங்க என் ஒர்க்கில் டிஸ்டர்பாக இருக்காங்க, அவங்க ஒர்க்கில் டிஸ்டர்பாக இருக்காங்க, அந்த மாஃபியா கேங்ஸ்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே நம்ம ஜேகே கிட்ட சொல்லி அதுக்கான சொல்யூஷன் கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி டீலில் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருந்தால் அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக சார்லி என்ட்ரு ஆகுறான். இந்த மாதிரி சார்லி என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு, டேய் மச்சான் நான் இப்போ கூட சொல்கிறேன்டா, கேளுடா, இந்த பிளானை இப்போவே நீ நிப்பாட்டிரு. நீ இங்கேருந்து நேராக ஜேகே கிட்ட போயிட்டாலே போட்டும். ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டான். இல்லைடா நீ இங்கேருந்து ஜேகே கிட்ட போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஜேகே இங்கே உன்னை பார்த்து அடுத்த செகண்டு மீட்டிங் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார், இங்கே எந்த ஃபைட்டும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்காடா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு, அந்த ஜேகே நான் அரெஸ்ட் பண்ணணும், அதுதான் என்னோட ஒர்க். டே அவர் உன்னோட ஹஸ்பண்ட், பைத்தியம் மாதிரி ப்ளே பண்ணி விளையாடுறத, சார்லி இந்த பிளேஸ்க்கு வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ரொம்ப ஆர்வமாக வர எட்டி பார்க்குறாரு. ஐயோ நம்ம என்ன சொல்ல வரணுங்கிறது இவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே. டே அவர் உன்னோட ஹஸ்பண்ட்ரா, டே அவர் உன்னோட ஜங்குக்குடா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா புலம்பிக்கிட்டு இருக்காரு. சார்லி வந்துட்டான், அப்போ பிளான் இன்னும் ஒரு 1/2 ஹவரில் எக்ஸிக்யூட் ஆக போகுது, ஜேகே நீ சிக்க போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே வில்லத்தனமாக வேற சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா, ஓன் ஜங்குக்கு நீயே இந்த மாதிரி பண்ண போறியா, இல்லை இதை பண்ண நான் எப்போதுமே அலோ பண்ண மாட்டேன், எதையாவது பண்ணி முதல்ல ஜேகே இவங்கேருந்து தப்பிக்க வைக்க பார்க்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சார்லி தான் நம்ம ஜங்குக்கு அந்த பிளேஸில் இருந்து மீட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சார்லி நக்கா ஜேகே தான் பார்த்து சிரிக்கிறான்னு பார்த்தா பிளான் போட்டு வர வச்சார்ல, டேய் தானே நம்ம சார்லிக்கு ஃபஸ்ட்டு எனிமி, அதாவது நம்ம வி தானே நம்ம சார்லியோட ஃபஸ்ட்டு எனிமி. அதனால வியை நோட் பண்ணிவிட்டு, பாவம் வி, நீ உன் ஹஸ்பண்டை கில் பண்ணதுக்கு என்ன இந்த பிளேஸ்க்கு வர வச்ச, ஆனால் நான் உன்னை கில் பண்ணதுக்கு தான் இந்த பிளேஸ்க்கே வந்திருக்கேன், கண்டிப்பாக இந்த பிளேஸில் உன்னை கில் பண்ணுவேன், அப்புறம் அவனையும் கில் பண்ணுவேன், அவனை முதல்ல ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு அப்புறம் என்கிட்ட பேச வருவல்ல, அப்போ உன்னை கில் பண்ணுறேன்டா. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எந்த பிளேஸ்க்கு போனாலும் ஒன்றா தான் போகணும், நீங்கள் ஹெவனுக்கு ஒன்றாவே போங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி வேற வில்லத்தனமாக திங்க் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அவனோட பேக்ஸ்லேருந்து கன் எடுத்து ஜேகே பாயிண்ட் பண்ணபடி ரோல் பண்ணபடி கன்னை ஏன் பண்ணுறான், இந்த மாதிரி ஏன் பண்ணுறத ஜிமினை பார்க்க
டேக்கு தான் ரொம்ப ஆர்வம். என்னடா ஃபைட் எப்படி கன் ஷூட்டோட நிப்பாட்டுற? அப்படி ஷூட் பண்ணாதடா அவன் முன்னாடி போய் ஃபைட் பண்ணுறான். அப்போ தான்டா அவன் திருப்பி ஒன்று அடிப்பானுங்கிற மாரி நம்மகிட்டே வந்து சார்லியே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜேகே ஷூட் பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இதுக்கு மேலே விட்டு வச்சா ஜங்குக்கு ஏதாவது ஆயிரும்ங்கிற மாரி நம்ம ஜிமினா ஒளிஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து ஜம்ப் பண்ணபடி இந்த வெயிட்ரஸ்லாம் தூக்கிட்டு போவாங்கள்ல ட்ரிங்க்ஸ் வைக்கிறதுக்கு பிளேட், அதை அப்படியே தூக்கி வீசுவாரா. இந்த மாதிரி வீசுனா கன் ஷூட் பண்ண போகிற அந்த கன் மேலே வந்து கரெக்டாக விழும். இப்படி விழுந்த ஜேகே பாயிண்ட் பண்ணபடி ஷூட் ஆகுற அந்த புல்லட் பக்கத்தில் நிற்கிற மார்க்கோட ஹேண்ட்ஸில் போய் ஷூட் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க மற்ற மாஃபியாஸ் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அலர்ட் ஆகி சார்லியோட டீமையும் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணால் இந்த பிளேஸில் ஜிமினா 2 பேர் இருக்கிறதையுமே நம்ம ஜேகே நோட் பண்ணால் அறிவுக்கட்ட ஜிமினா உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா நான் போட்ட பிளானையே சொதப்பிட்டியடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட செம்ம கடுப்பில் வந்து நம்ம ஜிமினாவை அடிக்கிறாரு. எப்படிடா நீ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த சிட்டிக்கு எப்படி வந்தான் இவன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட நோட் பண்ணால் டே ஜேகே நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்ட, இந்த பிளேஸில் உன்னை கில் பண்ண தான் வந்தேன், ஆனால் நான் எப்படியும் இன்னும் ஒரு 1/2 ஹவரில் டெத் ஆகிருவேனுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால சாகிறதுக்கு முன்னாடி நான் 1% என் கூட கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி கன் அப்படியே ஜேகே பார்த்தபடி பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட்டை பார்த்து அங்கே இருக்க பாடிகார்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி, ஏன்னா நம்ம சார்லியை பார்த்தபடி தான் ஜேகேயோட பாடிகார்ட்ஸ் எல்லாருமே கன்னை ஏன் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்குக்கு ஒரு ஹேண்ட்ஸில் புல்லட் ஷூட் ஆகி பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம சார்லியை பார்த்தபடி கன்னை ஏன் பண்ணபடி இருந்தால் சாக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் 1% கில் பண்ணியே தீர்வேங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு நம்ம ஜேகே வந்து தன்னை தான் ஷூட் பண்ண வருவான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். அப்படி ஜேகே பார்த்தபடி நீட்டாக அந்த கன்னை அப்படியே பாயிண்ட் பண்ணவும் இதை பார்த்து நம்ம ஜிமினா ஷாக் ஆகி அடே என்னடா வேலை பார்த்துட்டேனுங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு திங்ஸை வந்து அது வந்து ஒரு ஸ்டீலான டேபிள் தான். அதை என்ன செய்வார்னா நம்ம சார்லி டேயை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணுற அந்த செகண்டில் டேயை சேவ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டீல் டேபிள் அப்படியே தூக்கி புஷ் பண்ணி டேயை அந்த டேபிளுக்கு பின்னாடி நிற்க வைப்பார். இந்த மாதிரி நிற்க வச்சா அதில் ஷூட் ஆகிற புல்லட் ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரிங்க் பாட்டில்ஸ்லாம் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்கள அதில் போய் ஷூட் அவுட் ஆகும். இந்த மாதிரி இங்கே ஷூட் ஆகாமல் அப்படி போய் மூவ் ஆன் ஆகி ஷூட் ஆகிறதில்ல ட்ரிங்க்ஸ் ஒன்னோட ஒன் மிக்ஸ் ஆகி அப்படியே அந்த பிளேஸில் ட்ரிங்க் பண்ணதுக்கெலாம் ட்ரிங்க்கு மேலே ஃபயர்லாம் வச்சு ப்ளே பண்ணுவாங்கள்ல அதில் மொத்த ட்ரிங்க்ஸும் மிக்ஸ் ஆகி மொத்த பிளேஸுமே ஃபயர் ஆகுது. இந்த மாதிரி ஃபயர் ஆனால் சார்லி காண்டாகி ஒன்றை அப்படிங்கிற மாதிரி சார்லியே நம்ம டேயோட நேமை வீணுங்கிறத கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுட்டு அந்த ஜிமினை முதல்ல போட்டு தள்ளணுங்கிற மாதிரி அந்த பிளேஸில் அப்படியே மூவ் ஆன் ஆகி நம்ம டே கிட்ட வந்தான். இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு நம்ம சார்லியை அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி வந்து கிக் பண்ணி ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஜேகே அடிக்கிறத பார்த்துட்டு சார்லி காண்டாகியும் நம்ம சார்லி என்ன செய்வார்னா ஜேகே அடிப்பார். ஜேகேக்குள்ளேயும் சார்லிக்குள்ளேயும் ஃபைட்டு தான் ஆகும். இந்த மாதிரி ஃபைட் ஆகிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் நம்ம ஜேகே என்ன செய்வார்னா நம்ம சார்லியை வந்து புஷ் பண்ணி தரையில் தள்ளி பயங்கரமாக ஃபேஸில் பஞ்ச் பண்ணபடி அவனோட நேம் வீணுங்கிறது உனக்கு எப்படிடா தெரியும், டேயை பற்றின இன்ஃபர்மேஷன் உனக்கு எப்படி தெரியும், அவன் வீணுங்கிறது உனக்கு எப்படி தெரியும், வீக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், எதுக்காக ஏன் டையை கில் பண்ண ட்ரை பண்ணுற, ஏன் வீயை கில் பண்ண ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம டேடா சும்மாவே இல்லாமல் இப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம ஜேக்கோட ஹேண்ட்ஸில் போய் ஹேண்ட் கப் போடுறாரு. ஐயோ இந்த டேயை என்னன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்ம டேயை நோட் பண்ணால் இந்த மாதிரி ஹேண்ட் கப் போட்ட மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேகே காண்டாக்கி டேயை பார்க்குறாரு. எங்கள் பாரு ஜேகே, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இப்போ நீ என் முன்னாடியே 1% பயங்கரமாக அடிச்சிட்ட, கண்டிப்பாக இதுக்கு நான் உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்குற மாதிரி நம்ம ஜேகே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம ஜேகே காண்டாகி இது வேறு சிட்டி, நீ இருக்கிறது வேறு சிட்டிடா, ஏன் கிட்டையாடா ரூல்ஸை தப்பு பேசுகிறானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு காண்டில் அந்த ஹேண்ட் கப்பையே பிச்சிடுவார். இந்த மாதிரி பிச்சதை பார்த்துட்டு ஐயோ இதுவே என்னோட காஸ்ட்லி ஹேண்ட் கப்பில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹேண்ட் கப்,
இப்படி பிச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே ஜிம்மி நாங்கள் என்னத்தடா பார்த்துட்ருக்கேன், இங்கே வாடா அவன் ஹேண்ட் கப்பி பிச்சுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா லூசு பையில நீ மட்டும் இல்லை, அங்கே வாடா அங்கே ஃபைட்டு எவ்வளோ சீனாக போச்சு, இப்படி காமெடி பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினை திட்டவும், டே 2 பேரையுமே போட்டு தள்ளதாண்டா அந்த பிளேஸ்க்கு நான் வந்தேன், அது எப்படிடா நான் அவங்க 2 பேரும் இங்கேருந்து தப்பிக்க போக அலோவ் பண்ணுவேன், 2 பேரையுமே நானே போட்டு தள்ளுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்மகிட்ட எப்படி கன்னை ரோல் பண்ணபடி சார்லி பாயிண்ட் பண்ணுறாரு. இங்கே பாரு சார்லி, ஜேகே அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னை அங்கே கூப்பிட்டு வந்தேன், பட் நீ தப்பாக என்ன ஷூட் பண்ணிட்ட, அதனால அதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உனக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஷாக்கானா நம்மகிட்டே வந்து நம்ம சார்லியை ஷூட் பண்ணுற மாதிரி கன்னை ஏன் பண்ணால் அதை வந்து நம்ம ஜேகே பிடிக்கிறாரு. தேவையில்லாத ஒர்க் பண்ணிகிட்ருக்கட்டு இந்த பிளேஸில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜேகே திட்டினா, டே படா எனக்கு எனிமிஸ் 2 பேரையும் கில் பண்ணுறது தான் ஒர்க், நீயும் என்னோட எனிமி அவனும் என்னோட எனிமி, 2 பேருமே ஒரே டயத்தில் நான் கில் பண்ணிவிட்டு என் ஒர்க்கை முடிச்சுட்டுங்கிறன்னு போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜிமினா வேகமாக வந்துட்டு எவ்வளோ மோட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே தப்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பிடிச்சிருக்காரு, கிரிப்பாக பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டான். இப்போ நம்ம ஜேகே மூவ் ஆன் ஆகி வந்திருப்பார்ல, அதனால சார்லி எழுந்துருப்பான். எழுந்து இப்போவுமே நம்ம ஜேகே அட்டாக் பண்ணல, டேய் தான் பிரச்சனை, டேய் தான் தன்னோட பிரதருக்கு ப்ராப்ளமாக வருவான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவனோட கன்னை திரும்பவும் எடுத்து டேயை ஷூட் பண்ண வர மூமெண்ட்டை பார்த்து ஜிமினை 2 பேருமே ஷாக் ஆனான். நம்ம ஜேகே அப்படி என்னத்தை பார்த்து இவனு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்கங்கிற மாதிரி திரும்ப வரா. இப்படி திரும்பினா சார்லி ஷூட் பண்ணுறான். சார்லி ஷூட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து ஜேகே ஷாக் ஆகி டேக்கு அடிப்படாதபடி முன்னாடி வந்து கரெக்டாக நின்றுவார். இந்த மாதிரி நின்னா சார்லி ஷூட் பண்ண 3 புல்லட்டுமே ஜேகேயோட செஸ்ஸில் ஷூட் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆனால் அதே பிளேஸில் நம்ம ஜேகேயோட பாடி கார்ட் சார்லியை கில் பண்ணிடுவாங்க. இப்படி கில் பண்ண இங்கே கட் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுது. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜேகேக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கு. மார்க்குக்கு ஹேண்ட்ஸில் இருந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணி கட்டு போட்டுட்ருப்பாங்க. ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அதே பிளேஸில் இருக்க சொல்ல நம்ம ஜிமினா தான் நம்ம ஜிமினா செம்ம கோவத்திலேயே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக சுகர் என்ட்ரு ஆகுறாரு.